வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்தில் கட்டி வச்சு ஃபுல்லாகவே வந்து சைடில் எல்லாமே வந்து தீயை வந்து பற்ற வச்சிடுறாங்க. அதனால பொண்ணு என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கரெக்டாக வந்து அந்த டைமில் வராரு நம்ம ஹீரோ சக்தி. சக்தி என்ன பண்ணுறாரு, வந்து பொண்ணியை வந்து அந்த தீயிலேருந்து காப்பாற்றுறாரு. வேணாங்க, வராதீங்க வராதீங்கன்னு பொண்ணு கத்துறாங்க. நான் வராமல் எப்படி இருப்பேன் பொண்ணு, நீ நீ இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு வாழ முடியாது பொண்ணு, எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேருக்கு ஒன்றாவே நடக்கட்டும் பொண்ணு அப்படி சொல்லிட்டு தீயில வந்து குதிச்சிடுறாரு சக்தி. குதிச்சு வந்து பொண்ணையும் வந்து காப்பாற்றுறாரு. அடுத்து வந்து 2 பேருமே வந்து அங்கேருந்து அப்படியே வந்து குதிக்கிறாங்க. அப்போ வந்து கையெல்லாம் வந்து காயம் ஏற்படுது சக்திக்கு. பார்த்து துடிச்சு போகிறாங்க பொண்ணு. சக்தி ஏன் சக்தி அப்படின்றாங்க. அது எப்படி பொண்ணு, உன்னை விட்டுட்டு நான் இருப்பேனா, எனக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி எனக்குலாம் கவலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்து பொண்ணு தாங்க முடியாமல் கட்டிக்கிறாங்க சக்தியை. அது வழியில் துடிச்சு போகிற சக்தி, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். பொண்ணு வேணாம் பொண்ணு, முக்கியமாக நம்ம வந்து உடனே போகணும் அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், நாளைக்கு காலைல வந்து கோர்ட் வந்து வந்து வந்துடும் கேஸு, உடனே கிளம்பணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லை சக்தி, உன் கண்ணில் கையெல்லாம் புண்ணாக இருக்குது, வாங்க சக்தி அப்படின்னா. இல்லை இல்லை, முதல்ல வந்து அம்மா வெளியே எடுக்கணும், உன் அப்பாவும் வந்திருக்காரு இல்லையா, நிறைய வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்படியே எடுத்துகிட்டு போயிடறாங்க. இங்கே வந்து அவளை தான் அந்த பொண்ணு ஒழிஞ்சா, இதுக்கப்புறம் அதை வச்சு எப்படியாவது வந்து வந்து இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் வந்து முடிவு பண்ணுறாரு. அதன்படி வந்து கோர்ட்டில் கேஸ் வருது. அப்போ வந்து இந்த மாதிரி இவங்க தான் வந்து பொண்ணியை வந்து இந்த மாதிரி வந்து மேலே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயா, நான் அப்படிலாம் பண்ணலை, பொண்ணியை நான் எதுவுமே செய்கிறேன் இல்லை, இவங்க தான் செஞ்சுருக்காங்க. பொண்ணியை இந்த மாதிரி வந்து வந்து கூட்டின்னு போயிட்டு ஆளை வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. ஜெயா, நான் அது பண்ணலை, தயவுசெய்து நம்புங்க அப்படின்றாங்க. இல்லை, இவங்க மேலே தான் தப்புனோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னா இவங்கள மறுபடியும் வந்து ஜெயிலே வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்காக சொல்லிட்டுருக்காரு ஜட்ஜும். அந்த டைமில் கரெக்டாக பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. என் அத்தை மேலே எந்த தப்புமே இல்லை, என் அத்தை என்னை வந்து எதுவுமே பண்ணலை, நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கைலாஷ் பயங்கரமாக அதிர்ச்சி, இவன் எப்படி வந்தா, இவளுக்கு தான் நம்ம முடிவு கட்டிட்டேவே அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் யோசிக்கிறாரு. உடனே கைலாஷை பார்த்து அப்படியே டென்ஷனாக வராங்க பொண்ணு. இங்கே பாருங்கள் ஜெயா, நான் நல்லா தான் இருக்கேன், என் அத்தை என்னை வந்து என் அத்தைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் மனசு வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால நான் ஊருக்கு போகலான்னு போனேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போது இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து ஜெயா வந்து எந்த தப்புமே பண்ணேன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஜெயா மேலே தப்புன்னு விடுதலை பண்ணுறாங்க. இங்கே ஜெயா வந்து அப்படியே வந்து அவங்க பொண்ணு எல்லாருமே வந்து கதறி அழுகிறாங்க அவங்கள கட்டிக்கிட்டு. இங்கே வந்து பொண்ணியை பார்க்குறாரு அவங்க அப்பா. அப்படியே ஓடி வந்து, பொண்ணு நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. பொண்ணு வந்து, அப்பா எங்கேப்பா இருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படி சொன்னோன்னே, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணீங்க, நான் வந்து எதுவுமே வந்து சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஏன்ப்பா இவ்வளோ அவசரம், நான் வந்து சொல்ல மாட்டேனாப்பா, மாமா என்னை நல்லா பார்த்துக்கிறாருப்பா, மாமா வீட்டில் உள்ளவங்க நல்லா தான்ப்பா பார்த்துக்கினாங்க, அத்தைக்கு என் மேலே கோவம் அவ்வளோதான்ப்பா, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இல்லைம்மா, அந்த ஊரில் இருக்கவங்கலாம் வந்து சொன்னாங்கம்மா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க, அதனால தான்மா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே, பா ஊரில் சொல்லதெல்லாம் நீங்கள் ஏன்ப்பா நம்புறீங்க, என்கிட்ட கேட்டுருக்கணும்லப்பா, இப்போ இந்த அளவு வந்துச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ அப்படியே வந்து ஜெயா பார்த்து முறைக்கிறாங்க பொண்ணியை, இவ்வளோ தான் நம்ம உள்ளே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சரிம்மா நம்ம போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து தடுத்து நிறுத்தா சந்திரசேகர், இங்கே பாரு, சொன்னால் கேளு, இதுக்கப்புறமா வந்து இங்கேயே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, பொண்ணு எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா வந்து, இவளால் தான் நான் ஜெயிலுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதனால் இவளை பார்க்குறது எனக்கு பாவம், நான் போகிறேன், அவங்க எப்படியாவது போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா மறுபடியும் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் யோசிக்கிறாரு. இங்கே பாரு சந்திரசேகர், எனக்கு ஜெயா கிட்டே என் பொண்ணை மறுபடியும் பெறத்துக்கு மனசு இல்லை, என்ன தான் ஜெயா வந்து காரணம் இல்லை நீங்களாம் சொன்னாலும் சரி, என் பொண்ணு எனக்கு திருப்பி கிடச்சதால இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கியிருக்கேன், மற்றபடியெல்லாம் வந்து ஜெயா மேலே இருக்க கோவம் எனக்கு இருக்க தான் செய்யும், அவள் பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதனால் என் பொண்ணு ரொம்ப பாடுபடுத்திட்டாங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் இங்கே விட்டுட்டு போக தயாராக இல்லை, என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்றாங்க. உன்னை சக்தியை பார்த்துட்டு பொண்ணு என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. சக்தி கையெல்லாம் அடிபட்டிருக்கு. அப்பா அது வந்துப்பா, சக்தி ரொம்ப பாவம்ப்பா, என்னை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு சக்தி வந்து, மாமா ப்ளீஸ் மாமா, எனக்காக பொண்ணியை விடுங்க மாமா, இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நல்லபடி வாழணும்னு நினைக்கிறோம் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னா, என் பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் பொண்ணை தேடி என் ஊருக்கு வாங்க, ஆனால் எக்காரணம் கொண்டும் இங்கே என் பொண்ணு இருக்க மாட்டா, என் பொண்ணு நானும் நான் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்து சக்தி அழறாரு. என்ன பண்ணுறது.